Dear children, 8th standard bridge course module, lesson motion. Today we are going to study distance, displacement, speed, velocity and the related calculations. First one, activity. Consider a person starts from O and reaches A. Okay, then returns in the same direction and reaches C. First question, what is the distance covered by him? Okay, but total distance what? O to A, that is 10 kilometer. Then A to C, 6 kilometer. 1, 2, 3, 4, 5, 6. Total 16 kilometer. Okay. The second question, what is the distance between O and C? O and C. Actually, the distance was, yes, 4 kilometer. 1, 2, 3, 4 kilometer. Okay. So, ஒரு person ஓயிலேருந்து சிக்கு ரீச் பண்ணணும். அதுக்காக ரெண்டு வழி இருக்குது. ஒன்று O to C direct way. Another one ஏயில் போயிட்டு சியில் ரீச் பண்ணியிருக்கார். ஓகே, ஸோ திஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் O to C, this shortest distance is called displacement. So, this distance 4 km, this is the displacement. Clear? The next activity, another two students X and Y are asked to walk along, say X from A to B. Okay, X and student இப்போ ஏயிலேருந்து பிக்கு. ஓகே, then another one student Y, he is A to B, he is from Y is from A to B through C, A to B. ஆனால் இந்த வழி வரணும், C வழி பிக்கு வரணும். ஓகே, X ஏயிலேருந்து B வரை டேரெக்டாக, ஆனால் Y A to C, C to B. இப்போ A to Bக்கு வரதுக்கு எடுக்கக்கூடிய வழி என்ன? A to Cலேருந்து C to B. கிளியர்? இப்போது நம்மளோட கொஸ்டின் என்ன? டிஸ்டன்ஸ் கவர்ட் பை எக்ஸ். எக்ஸ் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன? A to B, yes, 5 kilometer. Distance covered by Y from B, Y from A to C to B, A to C to B. Okay, distance what? 4 plus 3, this is 7 kilometer. இப்போ இந்த A to B, இந்த Bயில் ரீச் பண்ணுறதுக்காக X எடுத்தது 5 kilometer. ஆனால் Yக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்து கவர் பண்ணியிருக்கு? 7 kilometer. ஏன்னா C வழி வந்ததுனால. So, in the example, distance between A to B and A to B through C will not be equal. இல்லையா? ரெண்டுமே A to B தான். ஆனால் A to B direct இந்த டிஸ்டன்ஸும் C வழி வரக்கூடிய டிஸ்டன்ஸு ஈக்குவல் கிடையாது. So, the shortest distance is called displacement. Clear? So, 5 km, this is displacement. இந்த particular direction மட்டும்தான் மூவ் ஆகும். So, this is called displacement. Clear? Next one, difference between distance and displacement. So, actual length of the path traveled by a moving body irrespective of the direction is called distance. Okay, இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் ஏலேருந்து C to Bலேருந்து இருக்குல்ல, அப்போ நாட் பர்டிகுலர் டைரக்ஷன், எந்த வழி வேணாலும் வரலாம். ஸோ தட் இஸ் கால்டு டிஸ்டன்ஸ். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points. கிளியர்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்டன்ஸ் இஸ் a ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி சொன்னால் இதுக்கு ஒரு மேக்னிடியூடு, நோ பர்டிகுலர் டைரக்ஷன், ஒரு அளவு இருக்குது. 7 kilometer, 10 kilometer அப்படி சொல்லலாம். ஆனால் இதுக்கு ஒரு டைரக்ஷன் கிடையாது, எந்த டைரக்ஷனில் வேணாலும் மூவ் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் a ஸ்கேலார் குவான்டிட்டி. அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் a வெக்டார் குவான்டிட்டி பிகாஸ் இட் ஹாவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இல்லையா? இதுக்கு மேக்னிடியூட் இருக்குது, அளவு இருக்குது. தட் மீன்ஸ் 5 kilometer மேக்னிடியூட் இருக்குது அண்ட் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் A to B, ஒரே ஒரு டைரக்ஷன். இல்லையா? ஸோ இட் இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. The next activity, a distance of 60 km is marked on the ground and the students enact the characters are asked to reach the point. இங்கே ரெண்டு ஹேர் அண்டு டோட்டாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அது மாதிரி ஆக்ட் பண்ணி மூவ் ஆகும், ஓடணும், ரன்னிங் ரேஸு. ஓகே, ஹேர் ட்ராவல்ஸ் டிஸ்டன்ஸ் ஃபாஸ்டர் தென் த டோட்டாய்ஸ். இல்லையா? நமக்கே தெரியும், ஆமையை விட ஃபாஸ்ட்டாக ஓடுறது யார்? முயல் தான். ஓகே, ஸோ டைம் டேக்கன் பை இட் இஸ் நோட்டட். இப்போ ரெண்டு பேரும் ரன்னிங் ரேஸு, ஹேர் அண்டு டோட்டாய்ஸ். டைம் டேக்கன் பை ஹேர் 5 seconds எடுத்திருக்கு, டைம் டேக்கன் பை டோட்டாய்ஸ் 10 seconds எடுத்திருக்கு இந்த 60 kilometer ரீச் பண்ணுறதுக்கு. கிளியர்? இப்போது இதுலேருந்து என்ன புரிஞ்சிச்சுன்னா, ஸ்பீடு. வாட் இஸ் ஸ்பீட்? இட் இஸ் த குவான்டிட்டி விச் ஷோஸ் தி டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அன் ஆப்ஜெக்ட் இஸ் செகண்ட். ஓகே, டிஸ்டன்ஸ் இந்த வேர்டு தான் இம்பார்ட்டண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அன் ஆப்ஜெக்ட், that is called in an object per second, a distance covered by an object in a second. ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுமோ that is called speed. It is the velocity means what? It is the quantity which shows the displacement covered by an object is called in a second is called velocity. அப்போது ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் பண்ணுமோ that is called velocity. டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு, ரொம்ப ஷார்ட்டான டிஸ்டன்ஸு
ஒரு செகண்டில் கவர் பண்ணுறது தான் வெலாசிட்டி. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இருக்குது அதுக்கு. ஓகே, ஆனால் ஸ்பீடுன்னு சொல்கிறது என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். சிம்பிளி சொன்னால் ஸ்பீட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டி மீன்ஸ் வாட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். கிளியர்? ஸோ இந்த above activity speed are higher, distance by time. Distance என்ன? Yes, 60 meter by time 5 seconds. So 12 meter per second. Speed of tortoise is a distance by time 60 by 10, that is 6 meter per second. Clear? அப்போ ஸ்பீட் கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ் பை த யூனிட் கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, மீட்டர் பர் செகண்ட் மாதிரி நமக்கு எப்படி எழுதலாம்? கிலோமீட்டர் பர் ஹவர் கூட எழுதலாம். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், வெலாசிட்டி மீன்ஸ் வாட்? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் யூனிட் டைம். அதுதான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சிச்சு. இப்போ பாருங்கன்னா டிஸ்டன்ஸு ஸ்பீட் ஆஃப் ஹேர் வந்து 12 மீட்டர் பர் செகண்ட், ஸ்பீட் டோட்டல் 66 மீட்டர் பர் செகண்ட். டிஸ்டன்ஸ் எழுதியிருக்கு இல்லையா? இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் யூனிட் டைம் தட் இஸ் கால்டு வெலாசிட்டி. ஓகே, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். நம்ம ஃபஸ்ட் எடுத்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா? இது பார்க்கலாம். இப்போ ஃப்ரம் தி ஆக்டிவிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் இஸ் 5 கிலோமீட்டர் இல்லையா? எக்ஸ் A to B தானே. ஸோ 5 கிலோமீட்டர். டைம் டேக்கன் இஸ் 2 செகண்ட் கன்சிடர் பண்ணணும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தானே. 4 + 7 இது 5 கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்டஸ்ட் அது 5 கிலோமீட்டர். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தட் இஸ் 5/2, that is 2.5 kilometer per second. Clear? So this is called this is called velocity. Displacement time. This is called what? Yes, velocity. Clear? Next, uniform velocity and non-uniform velocity. What is uniform velocity? If a body covers equal distances in equal intervals of time, then the body is said to be in uniform speed. அது ஸ்பீடுன்னு சொல்கிறது. ஆனால் யூனிஃபார்ம் வெலாசிட்டி என்ன? A body has uniform velocity if it covers equal displacement. ஃபஸ்ட் என்ன சொன்னது? ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அது யூனிஃபார்ம் ஸ்பீடு. யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லும்போது it covers equal displacement. Okay, in the same direction in equal intervals of time. Example, light travels through vacuum because light always travels in a straight line. Okay, so this is called uniform velocity. And the meaning and the distance difference anna here uniform speed means equal distances. Distance இந்த வேர்ட் யூஸ் பண்ணிருக்கு. இங்கே என்ன சொல்லியிருக்கு? displacement, that is shortest distance. This is called uniform velocity. Uniform கவர் பண்ணது. That means it covers equal displacement in equal interval of time. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 5 மினிட்டில் எவ்வளோ தூரம் போயிருக்கு, நெக்ஸ்ட்டு 5 மினிட் அதே டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்டில் 5 கிலோமீட்டர் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 மினிட் அதே மாதிரி 5 கிலோமீட்டர் தான் போகணும். ஓகே, அப்போ ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்போது தட் இஸ் கால்டு யூனிஃபார்ம் வெலாசிட்டி. கிளியர்? த நெக்ஸ்ட் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. If either speed or direction changes, okay, the velocity is non-uniform. இப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் நான் யூனிஃபார்ம். ஏன்னா நம்ம வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போது அதோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆனாலும் வெலாசிட்டி சேஞ்ச் தான். இல்லை ஸ்பீடு சேஞ்ச் ஆனாலும் 60 கிலோமீட்டர் per hour அப்படி போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இது உடனே 60 கிலோமீட்டர் போகுது, இல்லை 120 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா? ட்ரெயின் மூவ் பண்ணுற டிஃப்ரென்ஸ் டைரக்ஷன் கூட சேஞ்ச் ஆகலாம். ஸோ தட் இஸ் கால்ட் நான் யூனிஃபார்ம். எக்ஸாம்பிள், ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் தி ஸ்டேஷன். ஓகே, the next one, another an activity, student activity. Draw a simple representation of a distance and displacement. இப்போ இவங்களுக்கு ஈஸியாக எப்படி புரியுறதுக்காக இந்த மாதிரி சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி, டிஸ்டன்ஸ்னால் என்ன, ஓகே, டிஸ்டன்ஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன. ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். A to B, டெஸ்டினேஷன் பாயிண்ட் B தான். அப்போ போகக்கூடிய வழி ஒன்று ஸ்ட்ரைட்டாக. ஓகே, ஃபஸ்ட்டு வே 10 கிலோமீட்டர் இப்படி சுற்றி போயிட்டு இருக்கு இல்லையா? இது 10 கிலோமீட்டர் A to B ரீச் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து 7 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸு. தென் தேர்ட் ஆப்ஷன் ஸ்ட்ரைட்டாக போகிறது 5 கிலோமீட்டர். தென் 3 ஆப்ஷன்ஸில். பட் வாட் யூ மீன் பை டிஸ்டன்ஸ்? ஓகே, த டோட்டல் லெங்த் ஆஃப் அ பாத் டேக்கன் பை அன் ஆப்ஜெக்ட் டு ரீச் ஒன் பிளேஸ் ஃப்ரம் தி அதர் இஸ் கால்டு டிஸ்டன்ஸ். இல்லையா? ஒரு பிளேஸில் இன்னொரு டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணுறது நான் அது கவர் பண்ணக்கூட டோட்டல் லெங்த் ஆஃப் த பாத், இட் இஸ் கால்டு டிஸ்டன்ஸ். ஓகே, now what is displacement? The shortest distance between the initial to the final position of an object. Initial position and final position and shortest distance. This is called displacement. இப்போ இந்த பிக்சரில் இருந்து what is displacement? Yes, correct. A to B, that is 5 kilometer. கரெக்டாக இந்த மூணுலேயுமே ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கிறது 5 கிலோமீட்டர். டேரெக்டாக போகுது இல்லையா? ஒரு பர்டிகுலர் டேரக்ஷன் ஆரோ மார்க் கூட போட்டிருக்காரு. ஓகே, ஸோ இந்த ஆரோ மார்க் இருந்தால் பர்டிகுலர் டைரக்ஷனை காட்டுறோம். ஸோ திஸ் A to B. So 5 kilometer, this is displacement. இந்த 10 kilometer 7 kilometer
distance. Okay, so distance between A and B via first part is 10 kilometer, the second part is 7 kilometer, the shortest distance between the two places 5 kilometer represented second. Okay, represented so the displacement is what? Yes, 5 kilometer. Okay, so the displacement is what? 5 kilometer. Clear? In the east direction, arrow mark போட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒரு டேப்லெட் காலம் வரைக்கணும். ஓகேயா, பஸ் ஏ, பஸ் பி, பஸ் சி, பஸ் டி, பஸ் இ. இந்த டேப்லெட் காலத்தில் பாருங்கள், டைம் கொடுத்துருக்கு 2 செகண்ட், 4, 6, 8, 10. பஸ் ஏ ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸில் 10 மீட்டர் ரீச் பண்ணியிருக்கு, 4 செகண்டில் 10, 6 செகண்டில் 10, 8 செகண்ட்லேயும் 10, 10 செகண்ட் 10. தட் மீன்ஸ் டைம் இஸ் கோயிங் ஆன், டைம் போயிட்டே இருக்குது. ஆனால் பஸ் 10 மீட்டரில் போய் ஸ்டாப் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் பிரேக் டவுன் ஆகிருக்குன்னு மீனிங். அது பிறகு அந்த பஸ் மூவ் ஆகலை, அதுதான் என்னோடய மீனிங். நெக்ஸ்ட் பஸ் பி பாருங்கள், பி 2 செகண்டில் 2 மீட்டர், 4 செகண்டில் 4 ஈக்குவலாக போயிட்டு இருக்குது, 6 செகண்டில் 6, 8 செகண்டில் 8 மீட்டர், 10 செகண்டில் 10 மீட்டர். அப்போ அது ஈக்குவல் இன்டர்வல்ஸாக யூனிஃபார்மாக போயிட்டே இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட் ஒன் பஸ் சி பார்த்தோன்னா 2 செகண்டில் 3, 4ல் பார்த்தோன்னா இரகுலராக இருக்கு இல்லையா, நாட் யூனிஃபார்ம். 4ல் 8, 16 வரும்போது 14 மீட்டர், 8 வரும்போது 18 மீட்டர். இந்த மாதிரி அந்த டேப்லெட் காலத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இனி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். விச் பஸ் கவேர்டு த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் இன் 8 செகண்டு? 8 செகண்டில் பாருங்கள், 8 செகண்டில் எந்த பஸ்ஸு கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு 8 செகண்டில்? ஓகே, பஸ்ஸு பி. கரெக்டு, 8 மீட்டர் தானே போயிருக்கு. எஸ், கரெக்டு, பஸ் பி. செகண்ட் ஒன், விச் பஸ் டுக் மோர் டைம் டு கவர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 12 மீட்டர்? 12 மீட்டர் ரீச் பண்ணுறதுக்கு எந்த பஸ்ஸு நிறைய டைம் எடுத்திருக்கு? எஸ், 12 மீட்டர் ரீச் பண்ணுறது நிறைய டைம் எடுத்து 8 செகண்ட் வரை எடுத்திருக்கு. மீதி எல்லாம் ஓகே. அப்போது பஸ்ஸு டி. ஹவு மெனி விச் பஸ் டுக் மோர் டைம் டு கவர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 12 மீட்டர்? டிஸ்டன்ஸ் ஆஃப் 12 மீட்டர். ஓகே, விச் பஸ் டுக் மோர் டைம் எடுத்ததுன்னா பஸ்ஸு டி. ஓகே, ஏன்னா 8 செகண்ட் ஆகும்போது அங்கே 12 அது கவர் பண்ணியிருக்கு இல்லையா. பஸ்ஸு டி இல்லை சாரி, 10 செகண்ட் ஆகும்போது தான் 12 கவர் பண்ணியிருக்கு. இப்போ நிறைய டைம் எடுத்துருக்குது பஸ்ஸு டி தான். 12 ரீச் ஆகிறதுக்கு பஸ் டி எடுத்து நிறைய டைம் எடுத்தது பஸ் டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி பஸ்ஸஸ் ஹவ் கவர்ட் 4 மீட்டர் இன் 4 செகண்டு? 4 மீட்டர் இன் 4 செகண்டு இதெல்லாம் பஸ் பி அண்டு பஸ் டி. கரெக்டு இல்லையா, பஸ் பி அண்டு பஸ் டி. கரெக்டு. நீங்கள் இந்த டேப்லெட் காலத்தை கூட பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் பஸ் கவர்ட் 8 மீட்டர் இன் 8 செகண்டு? வாட் இஸ் ஸ்பீடு? ஓகே, பஸ் பி. ஓகே, ஸ்பீட் இஸ் 8 மீட்டர் per 8 செகண்ட், இட் இஸ் 1 மீட்டர் per செகண்ட் மீனிங். கிளியர்? தென் ஹவு மெனி பஸ்ஸஸ் அக்வர்ட் அ ஸ்பீட் ஆஃப் 1 மீட்டர் per செகண்ட் இன் 6 செகண்டு? நேம் தம். ஓகே, 6 செகண்ட் 1 மீட்டரில் 6 செகண்ட் கவர் பண்ணுறதுல 2 பஸ்ஸஸ் இல்லையா, யாதெல்லாம் பஸ் பி அண்டு பஸ் டி. கிளியரா? ஓகே, ஹவு மெனி பஸ்ஸஸ் அக்வர்ட் ஸ்பீட் ஆஃப் 1 மீட்டர் per செகண்டு? இப்போ நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தா தெரியும். 6 செகண்ட் எடுத்து டிவைட் பண்ணி 6/6 2 பஸ் ரீச் பண்ணியிருக்கு இல்லையா, பஸ்ஸு பி அண்டு பஸ் டி. கிளியர்? தென் விச் பஸ் ஹாஸ் கவர்டு வித் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு? எஸ், பஸ் சி. கரெக்டாக மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி பஸ் சி தானே. ஓகே, டேப்லெட் காலம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் தி பஸ்ஸஸ். இது ஒவ்வொரு குரூப்லேயே இந்த கொஸ்டின்ஸ் கேட்கணும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நேம் தி பஸ்ஸஸ் கவர்ட் 10 மீட்டர் இன் 10 செகண்டு. வாட் இஸ் தேர் ஸ்பீட்? எஸ், பஸ் ஏ அண்டு பஸ் பி. பட் பஸ் ஏ டஸ் நாட் மூவ். ஏன் தெரியுமா? ஏன்னா 10 வந்த பிறகு அது மூவ் ஆகலை, ஸோ பிரேக் டவுன் ஆயிருக்குன்னு மீனிங். பட் த பஸ் பி இஸ் அதனோட வெலாசிட்டி என்ன? 1 மீட்டர் per செகண்ட் அண்ட் 10/10 தட் இஸ் 1 மீட்டர் per செகண்ட். கிளியரா? தென் நேம் தி பஸ் வித் மேக்ஸிமம் ஸ்பீட் அட் 10 செகண்ட். 10 செகண்ட் மேக்ஸிமம் ஸ்பீடில் போன பஸ் என்ன? பஸ் சி. கரெக்டாக? ஏன்னா 20 ரீச் ஆயிருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் ஒன், நேம் தி பஸ் வித் மேக்ஸிமம் ஸ்பீட் இன் மினிமம் டைம். பஸ் ஏ. மினிமம் ஃபஸ்ட்டு 2 செகண்ட்லேயே 10 மீட்டர் போயிருக்கு. அப்போது மேக்ஸிமம் ஸ்பீடு மினிமம் டைம் எடுத்தது பஸ்ஸு ஏ. ஓகே, அது பிறகு தான் பிரேக் டவுன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இவாலுவேஷன் கொஸ்டின், வென் வில் தி டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பி ஈக்குவல்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் படித்ததுன்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் கிடையாது இல்லையா. ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ எந்த டைமில் ரெண்டுமே ஈக்குவல் ஆகும்? when the object travels along a straight line path, ரெண்டுமே ஒரே லைனில் போனால் straight line path in a particular direction, its displacement distance will be equal. Clear? புரிஞ்சிச்சா? ஓகே. The next question, what is the total distance covered by you if you walk around a triangle field with a 4 meter base and 3 meter height? What is the displacement?
ஓகே, இதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு தெரியும், இப்போ டிஸ்டன்ஸ்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இதுதான் ஒரு ட்ரையாங்கிள் ஏபி, பேஸு ஓ, இங்கே சி வந்து மேலே இது போயிருக்கு இல்லையா, இங்கே சி. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் half BH. இந்த ஏரியான்னு சொல்கிறது டிஸ்டன்ஸ் தான். ஸோ 4 × 3 that is 6 மீட்டர். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. என்ன ரீசன்? கொஸ்டின் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு? Yes, what is the total distance covered by if you walk around a triangle field with a 4 meter base? இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவேர்டு, டிஸ்டன்ஸ்னால் இப்போ சுற்றி வரணும், ட்ரையாங்கிளாக சுற்றி வரணும். ஆனால் வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு? இப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, A to C, C to B, B to A, திருப்பி ஏயில் ரீச் பண்ணியிருக்கு. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் சொல்கிறது இந்த 6 மீட்டர். ஏன்னா ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சாலே போதும், இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க டிஸ்டன்ஸ். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? திருப்பி ஏயில் ரீச் பண்ணியிருக்கு இல்லையா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் A to C, C to B, திருப்பி ஏயில் அதே பாயிண்டில் திருப்பி வந்துருக்கு. ஸோ என் பாயிண்ட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் சேம் இல்லையா, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. Since walk around a triangle field, the starting and ending point is same. So displacement equal to what? 0. புரிஞ்சிச்சா? இப்போ எந்த ப்ராப்ளம் எடுத்தாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் சேம் ஆக இருந்தால் அங்கே நோ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு வாட்? 0. கிளியர்? தென் தேர்ட் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் ஒகேஷன்ஸ் வேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. இப்போ எந்தெந்த ஒகேஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதே மாதிரி 0 ஆகும்? ஓகே, when a boy pushes a wall, the displacement in the wall is 0. No displacement, no motion, வால் மூவ் ஆகுது இல்லையா, ஸோ நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை அந்த இடத்துல 0. செகண்ட் ஒன், when a boy stands for some time at one place, then there is no displacement in the boy இல்லையா, ஒரு இடத்துல ஸ்டாண்டிங்காக இருந்ததுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது, 0. நெக்ஸ்ட் ஒன், wind causes a swing in trees but the tree does not have any displacement இல்லையா, காற்றடித்தாலும் என்ன ட்ரீஸ் டஸ் நாட் ஹாவ் எனி ட்ரீக்கு எந்த மாற்றம் அந்த பொசிஷனில் மாறுமா? இல்லை, பொசிஷன் சேஞ்ச் ஆனால் தானே நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். அப்போ இந்த இதுக்கான கேசஸில் எல்லாம் நமக்கு எது சொல்லலாம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஓகே, இனி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் ப்ளே பண்ணும்போது பர்டிகுலர் பாயிண்டில் போய் திருப்பி அதே பாயிண்டில் ரீச் ஆனாலும் ஸ்விங் இந்த ஊஞ்சாலில் ஆடுறோம் இல்லையா, அப்போது திருப்பி அதே பொசிஷனில் திருப்பி வரும்போதும் அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், using the speedometer we can calculate the dash of a vehicle. ஸ்பீடோமீட்டர் பார்த்துருக்கீங்களா, ஃப்ரெண்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அதனோட யூஸ் என்ன? எஸ், அதனோட யூஸு அது ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஓகேயா, ஸ்பீடோமீட்டரோட யூஸ் என்ன? ஸ்பீடு. ஃபோர்த்து கொஸ்டின் விட்டு போயிருக்கு இல்லையா. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிள் விச் ட்ராவல்ட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 120 மீட்டர் இன் 1 minute? 1 மினிட்டில் 120 மீட்டர் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் ஸ்பீட் ஆஃப் எ வெஹிக்கிள்? ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? எஸ், டிஸ்டன்ஸ் பை டைம், தட் இஸ் 120 by 1 minute. ஓகே, கன்வெர்ட் இன்டு செகண்ட். ஸோ 1 minute means what? 60 seconds. So 120 by 60, that is equal to 2 meter per second. Clear? The next question, fifth one, using the speedometer we can calculate the dash of a vehicle. எது கண்டுபிடிக்க முடியும்? ஸ்பீடு, வண்டியோட ஸ்பீடு கண்டுபிடிக்க முடியும். The next one, next question number 6. In the figure, OA is equal to OC is equal to 10 centimeter. What is the distance between A and C? What will be the displacement from A and C? ஓகே, இப்போ இந்த தான் பிக்சர் ஃபிகர், இது தான் இதுலேருந்து கண்டுபிடிக்கணும் டிஸ்டன்ஸ். ஓஏ ஓசி வந்து சேமா, ஓஏ 10 சென்டிமீட்டர், ஓசியும் 10 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி, ஏ டு சி என்ன டிஸ்டன்ஸ் என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி, தட் இஸ் ஈக்குவல் டு செமி சர்க்கிளில் இப்போ டிஸ்டன்ஸு ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசி. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ டு சி, இது கேட்டிருக்க கொஸ்டின் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது, டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கு இல்லையா. அப்போ நம்மளுக்கு டேரெக்டாக பார்த்த உடனே ஐயோ 10 + 10 20 போட்டால் போதுமே நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு வாட்ஸ் ஆர் கொஸ்டின்? டிஸ்டன்ஸ். ஸோ த்ரூ பி வழி போகும்போது தட் இஸ் கால் டிஸ்டன்ஸ். ஓகே, ஏ டு சின்னு பர்டிகுலர் டேரக்ஷன், தட் இஸ் கால் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது நமக்கு இங்கே யூஸ் பண்ண வேண்டியதுன்னா ஃபார்முலா ஏரியா ஏ டு பி வழி. இந்த பிக்சரில் நீங்கள் உங்களோட மாடியூலில் பாருங்கள், ஏ டு பின்னு ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கு. அப்போ 2πr டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 2πr. இப்போ செமி சர்க்கிள்னால நம்மளை யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன? πr இல்லையா. இப்போ πr சொல்லும்போது பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ஆர் ரேடியஸ் என்ன? 10. ஸோ 31.4 சென்டிமீட்டர். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லும்போது டேரக்டர் ஏ டு சி. அப்போ என்ன வருங்க? இதில் ஆரோ மார்க் போட முடியல, அதனால தான் போட. நீங்கள் அந்த உங்களோட மாடியூல் எடுத்து பாருங்கள், அதில் ஏ டு பி டைரக்ஷன் போட்டிருக்கு.
டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏ டு சி. ஸோ 10 + 10 that is 20 சென்டிமீட்டர். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போவுமே கம்மியாக இருக்குது. கிளியர்? புரிஞ்சிச்சா? டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் அந்த வேர்டு கரெக்டாக புரியணும். அப்போ தான் இந்த ஆன்சர் எழுத முடியும் உங்களுக்கு. ஓகே, மோடியூலில் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 6 மார்க் A to B2 அப்படி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 7th question. 7th one, give an example for non-uniform velocity. அதுக்கு எக்ஸாம்பிள் non-uniform. For example, train starting and moving out of the station. அது non-uniform இல்லையா? அதனோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம், இல்லை அதனோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகலாம். அதனால் அது non-uniformக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் 8th question. An athlete covers distance of 100 meter in 10 seconds. What is his speed? 100 meter in 10 seconds. 10 செகண்டில் 100 மீட்டர் ஸ்பீடில் கவர் பண்ணிகிட்டு இருக்காரு. வாட் இஸ் இஸ் ஸ்பீடு? ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். தட் இஸ் 100/10. தட் இஸ் ஈக்குவல் 10 மீட்டர் per second. கிளியர்? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th one. What must be the speed of a car to cover a distance of 300 meter in 1 hour? ஓகே, ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு 300 in 1 hour. அப்போ நம்மளோட அந்த ஃபார்முலா நம்ம கொஸ்டின் என்ன? ஸ்பீட் ஆஃப் எ கார் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் என்ன? 300 மீட்டர். பை டைம் என்ன? 5 hour. ஓகே, தட் இஸ் 60 மீட்டர் per hour. ஓகே, இப்போ செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும்னா மீட்டர் per செகண்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை 60 மீட்டர் per காரை இதெல்லாம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகும்போது நம்மளும் ஹவரில் தான் கால்குலேட் பண்ணல, 60 மீட்டர் per hour. கிளியர்? தென் 10th question. A car starts from the point O and travels in the clockwise direction கொடுத்துருக்கு, and reaches the point O again in the speed of 30 meter per second. What is the velocity and displacement? ஓகே, ஃபஸ்ட் எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறது? ஓயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓகே ட்ராவல்ஸ் இந்த clockwise டைரக்ஷனில் ரைட் சைடில் மூவ் பண்ணி ரீச்சஸ் த பாயிண்ட், திருப்பியும் ஓயில் ரீச் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்பீட் என்ன? 30 மீட்டர் per second. வாட் இஸ் வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்? நம்மளது வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும். நம்ம வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? திருப்பியும் ரீச் ஆகிருக்கு ஓயில். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0. அப்போ வெலாசிட்டி என்ன? 0. ஓகேயா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, என்ன ரீசன்? ஸ்டார்டிங் அண்டு எண்டிங் பாயிண்ட் சேம். அதனால் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0. ஓகே, நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா வாட் இஸ் இட்ஸ் வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கேட்டிருக்கு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறது அங்கே இல்லை, ஏன்னா திருப்பி ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட் சேம் ஆனதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஸோ ஃபார்முலா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் வெலாசிட்டி மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0ன்னா அப்போ என்ன? ஆக்சுவலி அது 0. இப்போ இந்த கொஸ்டின் ஸ்பீடுன்னு கேட்டிருந்தால் கரெக்டு, ஸ்பீடு எழுதலாம். ஆனால் கேட்ட கொஸ்டின் வெலாசிட்டி தான். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஸோ இந்த லெசன் ஓவர்.